ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இங்கிலீஷில் மெயின் டாபிக்ஸாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 இந்த டைமில் கேட்கப்பட்ட எக்ஸாமில் என்ன டாபிக் ரொம்ப டெப்த்தாக கேட்டிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம மெயின் டாபிக்ஸ். 2025 நான் இன்னும் எடுக்கலை. அந்த கொஷின் பேப்பர் ஒரு டைம் நம்ம கிளாஸ் பார்த்து அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? டெட்டு ரிலேட்டடான இங்கிலீஷ் அந்த ப்ரீவியஸ் கொஷின் வச்சு நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? நீங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம அப்படியே பழைய ஸ்கிப் பண்ணி போயினே இருக்கீங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கிளிக், சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அதே போல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம பார்க்க கம் டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் 8 டைப்ஸ் இருக்குது. அந்த 8 டைப்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கணும். அது 8th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. ஓகே, ஃபுல்லாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஒரு பேஜ். யூனிட் 1ல் ஃபஸ்ட் யூனிட்லேயே அது ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கிறவங்க கூட ரொம்ப மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இதுனா இந்த ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் த. இது எங்கெங்கே வரும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து 6th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் இருக்குது. ஓகேவா? ப்ராக்டிஸ்க்காக. நெக்ஸ்ட் ப்ரெப்போஷன், கன்ஜெக்ஷன் ரெண்டும் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம படிப்போம். ஆனால் இது செப்பரேட்டாக படிக்கும்போது நிறைய டைப்ஸ் வரும், அதனால் டீட்டெயிலாக நம்ம படிக்கணும். அப்போது இது ப்ரெப்போஷன் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. கன்ஜெக்ஷன் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேயும் 10th கனெக்டர் அப்படின்ற பேரில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு டைம் இதை படிக்கிறப்போ மார்க் பண்ணிகிட்டே வாங்க, நான் சொல்ல வரேன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரேசல் வர்ப். ப்ரேசல் வர்ப் அப்படின்றதுன்னா வர்பு ப்ளஸ் ப்ரெப்போஷன். இப்போ கேரி ஆன். கேரி அப்படின்றது வர்பு, ஆன் அப்படின்றது ப்ரெப்போஷன். இதுக்கான மீனிங் என்ன? கண்டினியூ. ஓகேவா? கண்டினியூ பண்ணுறது. இந்த கேரி ஆன் இந்த ரெண்டு சேர்த்தா என்ன மீனிங்? கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பாயிண்ட். ப்ரேசல் நிறைய இருக்குது. 10th புக்கில் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு கிளாஸ் போட்டுருப்பேன், ப்ரேசல் வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஒரு பாட்டுங்க. நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் ஸ்பீச் வாய்ஸ். இது நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் இதை பற்றி வரும். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. ஓகேவா? பட் எல்லாமே எதை பேஸ் பண்ணால் அட்ஜெக்டிவ் அந்த இது பற்றி வரக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்டிஷ்னல் கிளாஸ். இது இஃப் கண்டிஷ்னல் கிளாஸை சொல்லுவாங்க. இது 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 9th 10th. மேக்ஸிமம் 8th ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு சிம்பிள் அண்ட் காம்போ காம்ப்ளெக்ஸ். இந்த சிம்பிள் காம்போ காம்ப்ளெக்ஸ்னால் 8th பேசிக். 8th ஸ்டாண்டர்டில் பேசிக். சிம்பிள்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு இருக்கும். அப்புறம் 9th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஃபுல்லாக படிச்சுங்க அதில். நெக்ஸ்ட் டென்ஸ் அதே போல் 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் ஆகும். சிலிஃபிகேஷன் ஒரு பேப்பர் 1க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சிலிஃபிகேஷன் பேப்பர் 2 அதிகமாக வரல, கேட்டது கிடையாது.
ஆனால் இப்போ சப்போஸ் கேட்டால் நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேயே சிலபிகேஷன் இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட்லேயும் சில டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபிகேஷன். 6th கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் கண்டினியூவாக ப்ராப்பராக ரிவிஷன் ரீகால் பண்ணாவே போதும், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த 12 டாபிக்ஸ் நீங்கள் கிளியராக படித்தாவே கிராமர் பார்ட் சொல்கிறேன், இந்த கிராமர் பார்ட் கிளியராக படித்தா மேக்ஸிமம் மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒக்கால்பரி பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை மெமரி பண்ணுறது தான். எதை மெமரி பண்ணணும்னா ரூல்ஸ் மெமரி பண்ணணும். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தான் புக்கில் இருக்கிறதா வரும்னா சொல்ல முடியாது. ரெண்டு வேர்டு அந்த பொயமோ இல்லைன்னா அந்த வேர்டு ப்ரோஸ்லேயே இருக்கும் லைனில், அதை எடுத்து அதுக்கான மீனிங் கேட்பாங்க. நீங்கள்னா கைடு, அதுக்கு ரிலேட்டடாக கைடு யூஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, கைடு இருந்தாலும் ஓகே தான். அதனால் நிறைய சினானிம்ஸ் கேட்டிருக்கும், ஆன்டனிம்ஸும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸைட்டாக ஆன்டனிம்ஸாக புக்கில் இல்லை. நீங்கள் எப்படி படிங்கன்னா சினானிம்ஸ் க்ளாஸரி படிக்கிறீங்களே புக்கில், இந்த க்ளாஸரிக்கான ஆப்போசிட் வேர்டு நீங்கள் படித்தாவே ஆன்டனிம்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிங்குலர் ப்ளூரல் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் தான் ரூல்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா இப்போது யூஎம்மில் முடிஞ்சால் ஏல போடணும்னு சொல்லியிருப்பேன். அதாவது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், டேட்டம் அப்படின்றது யூஎம்மில் முடிஞ்சிருக்கா, அப்போ யூஎம்மில் முடிஞ்சால் என்ன பண்ணணும், டேட்டா. யூஎம்மில் முடிஞ்சால் ஏ போடணும். இந்த மாதிரி ரூல்ஸ் வரும். அந்த ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டாவே ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரெஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் கான்செப்ட் தான். ப்ரீனா பிஃபோர், சஃப்னா ஆஃப்டர். பிஃபோராக சில வேர்ட்ஸ் ரூட் வேர்டுக்கு பிஃபோராக ஆட் பண்ணால் ப்ரெஃபிக்ஸ், ஆஃப்டராக ஆட் பண்ணால் அது சஃபிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹோமோஃபோன்ஸு ஹோமோனியம்ஸ். ஹோமோஃபோன் 6th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. ஹோமோனியம்ஸ் 8லேயும் வருது. ஒரே மாதிரி இருக்கும், சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும். பட் இப்போது சி, இந்த சி அப்படின்றது பார்க்கறது, இந்த சி அப்படின்றது கடல். பார்க்கறதுக்கு சிசி சவுண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், அது மாதிரி இருந்தால் அது ஹோமோஃபோன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அனாகிராம்ஸ் ஆன்டிகிராம்ஸும் அதே போல் தான் 7th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. ஓகேவா? காம்பவுண்ட் வேர்ட்ஸும் நீங்கள் படிச்சிடலாம். நவுன் ப்ளஸ் நவுனு, வர்ட் ப்ளஸ் வர்பு, வர்ட் ப்ளஸ் நவுனு, இந்த மாதிரி படிக்கணும். அது ரூல்ஸ் நிறைய இருக்கும், மக்கப் பண்ணுற மாதிரி தான் சில கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? அந்த அப்ரிவேஷன் 8th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபுல்லாக கவர் ஆகுது. இப்போது எம்இசினா என்ன, டிஎன்பிசி, டிஎன்டெட்டு, நம்ம ஃபுல் ஃபார்ம் இருக்காங்க, ஃபுல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சிக்கணும். அப்போ யுனெஸ்கோ, இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிட்டாவே ஈஸி தான். நெக்ஸ்ட் இடியம்ஸ் 7th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் ஆகுது, 10th வரைக்கும். இடியம்ஸ் எஸ்பெஷலாக இந்த இதில் 8th ஸ்டாண்டர்ட் நிறைய இருக்குது இடியம்ஸ். அந்த 8th ஸ்டாண்டர்ட் இடியம்ஸும் 7th இடியம்ஸ் கரெக்டாக கிளியராக படித்தாவே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க இடியம்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட் யூஃபனிசம் அண்ட் எஃப்எம்எஸ், இதை ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஓகேவா? யூஃபனிம்ஸ் என்ன, எஃப்எமினிசம்னா என்னன்னு ஒரு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? இது டிஎன்டெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சிலபஸில். ஓகேவா? இது ஒக்கால்பரியில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாயம் பொறுத்த வரைக்கும் நேம் ஆஃப் த poem ஆர் poetic device, இதை கம்பல்சரியாக படிச்சாகணும். அபவுட் poet, author,
இதை கட்டாயமாக படிச்சாகணும். ஏன்னா நிறைய இந்த 25 லைன் எக்ஸாமில் அபவுட் த வாட்டர் பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பொயிட்டை பற்றி, அந்த பொயிட்டுடைய பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாக படிங்க. ஓகே சார், இது படி போடுமா சார்னா இல்லை, நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் எதுவோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதோடு சேர்த்து நீங்கள் படிக்க போகிறது என்னென்னா, இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இந்த பொய்டி டிவைஸ் இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு பேர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த இதில் நிறைய அந்த லிட்ரேஷனை என்ன டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷன்ஸு கொஞ்சம் பார்த்துங்க. டெஃபினிஷன் வச்சு ஒரு டைம் ஐரனியோ நினைக்கிறேன் 25 கேட்டாங்க ஒரு கொஷின். ஐரணி நினைக்கிறேன். நான் டெஃபினேஷன் கொடுத்தா என்ன இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்டிருந்தாங்க. ஐரணி. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ இந்த டைமில். ஸோ இது கொஞ்சம் ஃபுல்லாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். இதை தொடர்ச்சியாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸை ஒன்றா பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.